கிரிக்கெட் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். உண்மையாலுமே விமன்ஸ் ஐபிஎல் இவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குமா அப்படிங்கிறதா எல்லாருடைய கேள்வியுமே. எவ்ரி மேட்ச் சூப்பரா போயிட்டு இருக்கு. ஒவ்வொரு மேட்சும் 19வது ஓவர் 20வது ஓவர் வரைக்கும் போயிட்டு இருக்கேன். ஆனா இன்னைக்கு மேட்ச் உண்மையாலுமே செம்ம த்ரில்லர். ஆனா ஆர்சிபி ஃபேன்ஸ் கண்டிப்பா ஹாப்பியா இருக்க மாட்டாங்கன்னு சொல்லணும். என்ன ஒரு மேட்ச்ங்க, சான்ஸே கிடையாது. மேட்ச்ல என்ன நடந்துச்சு, ஏன் ஒரு ரன் வித்தியாசத்துல தோத்தாங்க, ஆர்சிபி ஜெயிக்க வேண்டிய மேட்சை எங்க கோட்டை விட்டாங்க அப்படிங்கறது எல்லாத்தையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ விமன்ஸ் ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் பிளே ஆஃப் ரேஸ் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. ஸோ குஜராத் வந்துட்டு வெளியில போயிட்டாங்க. மீதி 4 டீமுக்குள்ள வந்துட்டு 3 பிளேஸுக்கான தேடல் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இதுல மும்பை இந்தியன்ஸ் குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ அவங்க வந்து 100% கன்ஃபார்ம் உள்ள போயிடுவாங்க. அண்ட் இன்னைக்கு மேட்ச்ல ஜெயிக்கிறவங்க 100% உள்ள போறதுக்கான சான்ஸ் இருக்கு. அதுல டெல்லி கேபிட்டல்ஸோட டீம் சரியான ஒரு டீமுங்க. பர்பிள் கேப் அவங்க தான், ஆரஞ்சு கேப் அவங்க தான் அப்படிங்கிற மாதிரி செம்மையான ஒரு டீம் வச்சிருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஸோ இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சா குவாலிஃபை, அப்படி இல்லைன்னா இன்னொரு மேட்ச் கம்பல்சரி ஜெயிக்கணுங்கிற சுச்சுவேஷன். ஆர்சிபிக்கும் சேம் சுச்சுவேஷன் தான் இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல் அன்பார்ச்சுனேட்லி ஜெயிச்சு ஸோ குவாலிஃபை ஆயிட்டாங்க. ஸோ 3 பிளேஸ்ல 2 பிளேஸ் சீல் பண்ணியாச்சு. 3வது பிளேஸுக்கான தேடல் அப்படிங்கிறது இருந்துட்டு இருக்கு. ஆனா ஆர்சிபி இன்னைக்கு ஜெயிச்சிருந்தா அழகா குவாலிஃபை ஆயிருக்கலாம். இப்போ அவங்களுக்கு மீதி இருக்க வேண்டிய ஒரு மேட்சை கம்பல்சரி ஜெயிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன், அதிகப்படியான ரன் ரேட்ல ஜெயிக்கணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன். ஸோ இன்னைக்கு மேட்ச்ல என்ன நடந்துச்சு அப்படின்னா டெல்லி கேபிட்டல்ஸ் வர்சஸ் ஆர்சிபி. டெல்லி கேபிட்டல்ஸ் தான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு பேட்டிங் ஆனாங்க. ஸோ கேப்டன் லேண்டிங் அவங்க 29 ரன்னுக்கே தூக்கிட்டாங்க. பட் என்னதான் இனிஷியல் விக்கெட்லாம் டக்கு டக்குன்னு விழுந்தாலும் ஜெமிமா எல்லாருக்குமே தெரியும், ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர். அதை தாண்டி என்டர்டைனர். எப்படி சொல்லணும்னா ஃபீமேல் கிரிக்கெட்ல இருக்கிற டேவிட் வார்னர் மாதிரி டான்ஸ் ஆடுவாங்க, பயங்கரமா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ அப்படிப்பட்ட பிளேயர் இன்னைக்கு ரொம்ப குரூசியலான ஒரு மேட்ச்ல பார்த்தோம் அப்படின்னா 50 அடிச்சுட்டாங்க. ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா கேப்சி அவங்க கிட்ட இருந்து ஒரு 48 அப்படிங்கிற மாதிரி வந்துச்சு. ஸோ அதனாலேயே 181 அப்படிங்கிற மாதிரி ஒரு மேசிவ் டோட்டலை வந்துட்டு ஃபிக்ஸ் பண்ணாங்க. பட் இருந்தாலும் ஆர்சிபியோட பேட்டிங் யூனிட்டுக்கு ஸோ மேல் ஆர்சிபி எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஃபீமேல் ஆர்சிபியும் எக்ஸலண்டான பேட்டிங் யூனிட் வச்சிருக்காங்க. பவுலிங்ல அடி வாங்கினாலும் பேட்டிங்ல திருப்பி அடிக்கிற மாதிரி. ஆனா ஸ்மிருதி மந்தனா இன்னைக்கு கை கொடுக்கல. ஸோ அவங்க வந்த உடனே பார்த்தோம் அப்படின்னா சொற்ப ரன்களுக்கு அவுட் ஆயிட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம ஓப்பனிங் பேட்ஸ்மேனும் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் வந்தாங்க பெரி. உண்மையாலுமே செம்மையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன் அவங்க பிக் மேட்ச் பிளேயர் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே சொல்லிட்டு இருக்கும்போது இன்னைக்கு மேட்ச்ல வந்தாங்க 48 ரன், சரியான ஒரு அடிங்க. அதே ஓவர்ல ஒரு கேட்ச் டிராப் நடக்கும், அப்பாடா தப்பிச்சிட்டாங்கன்னு நினைக்கும் போது பட் இருந்தாலும் ரிட்டன் அதே ஓவர்ல ரன் அவுட் ஆயிடுவாங்க. அந்த ஒரு ரன் அவுட் மட்டும் நடக்காம இருந்திருந்தா இப்ப கதையே வேற. ஸோ கண்டிப்பா இந்த மேட்ச் வின் பண்ணிருக்கலாம். ஸோ அவங்க போன அப்பவும் கூட வந்துட்டு ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் அப்படிங்கிறது ரிச்சா கோஜுக்கும் சோஃபி டிஃபைன் 2 பேருக்கும் பார்த்தோம் அப்படின்னா இருந்துச்சு. டிஃபைன் பொறுத்த வரைக்கும் பயங்கரமான அடிங்க, சரியான அடி, காட்டடி அடிச்சிருந்தாங்க. ஆனா அவங்களும் நல்லா செட்டில் ஆயிட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு க்ரூசியல் ஸ்டேஜ்ல அவுட் ஆயிட்டு போயிட்டாங்க. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா இந்த பக்கம் ரிச்சா கோஜ் எவ்வளவு பெரிய பவர்ஃபுல் ஹிட்டர் அப்படிங்கிற விஷயம் தெரியும். ஒரு 2 மேட்ச் முன்னாடி ஃபார்முக்கு வந்திருந்தாங்க. இந்த மேட்சும் அவங்க அடிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணோம். அடினால அடி, சரியான அடி, 50 கம்ப்ளீட் பண்ணாங்க. ஃபைனல் ஓவர்ல கிட்டத்தட்ட வந்துட்டு ஆல்மோஸ்ட் ஒரு 17 ரன் தான் வேணும். ஃபர்ஸ்ட் பாலே பார்த்தோம் அப்படின்னா ஸ்பின்னர் அப்படியே ஸ்ட்ரைட்ல தூக்கி 6 அடிப்பாங்க. ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சிட மேட்ச், இன்னும் 2 6 தான் நினைக்கும் போது செம்மையா அந்த ஓவர் போட்டுருவாங்க. இருந்தாலும் ஸோ கிட்டத்தட்ட ஒரு 2 பால்ல ஒரு 8 ரன் வேணும் அப்படிங்கும் போது அந்த பால 6 அடிச்சிருவாங்க. ஸோ ஒரு பாலுக்கு 2 ரன் அப்படிங்கிற சமயத்துல ரன் அவுட் ஆயிருவாங்க. ஒரு ரன் வித்தியாசத்துல மேட்சை தோத்து. ஸோ விமன்ஸ் ஐபிஎல்ல பார்த்தோம் அப்படின்னா சோகமான ஒரு சம்பவம். ஸ்மிருதி மந்தானாவுடைய கண்ணில் தண்ணி. ஸோ அது மட்டும் இல்லாம ரிச்சா கோஸ் அழுதாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம வந்துட்டு பவுலர்ஸ் எல்லாருமே பார்த்தோம் அப்படின்னா பெவிலியன்ல அழுதுட்டு இருந்தாங்க. ஸோ இன்னும் ஒரு மேட்ச் இருக்குதான், பட் இருந்தாலும் அது சோரா கிடையாது. அதில் கண்டிப்பா நம்ம ஜெயிப்போமா, அது மட்டும் இல்லாம குஜராத் வந்துட்டு இன்னொரு டீம் கூட ஜெயிக்கணும், அவங்களோட ரன் ரேட் மைனஸ் ஆகணும், இந்த மாதிரி ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு. அதெல்லாம் தாண்டி ஆர்சிபி ஜெயிச்சு உள்ள போனாங்க, 3வது பிளேஸ் போனாங்கன்னா சந்தோஷம் தான். ஆனா கடைசி மேட்ச் அவங்களுக்கு மும்பை இந்தியன்ஸுக்கு எதிராக பயங்கரமான ஒரு மேட்சா இருக்கும். பவர்ஃபுல் டீம், அதை ஜெயிக்கணும், ஏகப்பட்ட கால்குலேஷன் இருக்கு. ஆனா இன்னைக்கு ஜெயிச்சிருந்தாங்கன்னா அழகா போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயம். இவ்வளவு தூரம் வந்து ஒரு ரன்ல தோத்தது அப்படிங்கிறது யாருனாலுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். ஸோ ஆர்சிபி ஃபேன்ஸ் எல்லாருமே சோகமா இருப்பாங்க. ஹோப்ஃபுல்லி இப்போ அடுத்த மேட்ச்ல குஜராத் ஜெயிச்சு, ஸோ அதுக்கு அடுத்த மேட்ச்ல ஆர்சிபி மும்பை இந்தியன்ஸை ஜெயிச்சு நல்ல ரன் ரேட்ல உள்ள போறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நீங்க என்ன நினைக்கிறீங்க, எத்தனை பேர் லைவா மேட்ச் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.